நமஸ்காரம். எனக்கு வாழ்க்கையில் நிறைய பணம் வேணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பையனை படிக்க வைக்கணும், மருத்துவ செலவில் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இதோ வரப்பிரசாதமாக இந்த மந்திரத்தை ஏற்று நல்லாக தினமும் ஜபித்தால் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையில் அடையலாம். நிறைய பணத்தை நம்ம சம்பாதிக்கக்கூடிய அருள் மகாலட்சுமி நமக்கு தருவாள். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக என்று தினமும் ஜபம் செய்யுங்கள். குறைந்தது 108. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மகாலட்சுமி ஆலயத்துக்கு சென்று செந்தாமரை வெண்தாமரையை கொடுத்து வாருங்கள். நெய் விளக்கு போடுங்கள். மகாலட்சுமிக்கு பிடித்தமானது என்ன தெரியுங்களா? அழகாக சுத்தமாக நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு சுகந்தத்தோடு மனத்தோடு தூய்மையான மனத்தோடு வந்து வணங்குபவர்களுக்கு மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிட்டும். கோபமாக பேசக்கூடாது, தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, மறந்தும் கூட மற்றவர்களை இல்லாத போது அவர்களை பற்றி குறை கூறக்கூடாது. அப்படி யார் பருஷமான வாக்கியங்கள்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வாக்கியங்களை பேசாம கடுமையான சொற்களை பயன்படுத்தாதவங்களுக்கு தான் மகாலட்சுமி ரொம்ப பிடிக்கும். ஆண்களானால் பெண்களை மிகவும் மதிப்போடும் மரியாதையோடும் அன்போடும் நேசிப்பவர்களுக்கு மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும். பெற்ற தாய், கட்டிய மனைவி, பெற்ற மகள் இவர்களை அன்போடும் பாசத்தோடும் நேசித்து அவர்களை மகிழ்ச்சியாக வைத்து கொண்டால் மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அனைத்து பெண்களையும் ஒரு போக வஸ்துவாக பார்க்காமல் அந்த அம்பாளின் வடிவமாக பார்த்து கௌரவிப்பவர்களுக்கு மகாலட்சுமியின் அருள் நிச்சயம் கிடைக்கும். அந்த மகாலட்சுமி அவ்வியாஜ கருணாமூர்த்தி. நல்ல விஷயங்களை நாம் சங்கல்பித்தால் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது மட்டுமல்ல, அதையும் தாண்டி அந்த அம்பாள் தாயார் அனுகிரகிப்பாள். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக, ஓம் நமோ நாராயணாய என்று அந்த நாராயண பத்னியை அவருடைய நாமத்தையும் சேர்த்து நாம் அழைக்கும் பொழுது மனமுவந்து அள்ளி கொடுப்பாள். அந்த தெய்வமே இன்று திருப்பதியிலே பத்மாவதி சமேத வெங்கடேஸ்வர சுவாமினே நமக என்று பத்மாவதியாகவும் மகாலட்சுமி தாயார் அந்த ஸ்ரீமன் நாராயணன் வெங்கடேச பெருமாளாகவும் வீற்றிருக்கிறார்கள். அவர்கள் அவதாரங்கள் அல்ல, சுய தெய்வங்கள். கண்டிப்பாக திருப்பதி சென்று ஆசீர்வாதம் பெறுங்கள். தங்கள் துன்பங்கள் நீங்கட்டும், வாழ்க்கையை ஜெயுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.